நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மேலும் வலுப்படுத்த அனைவரையும் ஒன்றிணையுமாறு சிவராத்திரி வாழ்த்துக்கள் செய்தியில் ஜனாதிபதி அழைப்பு. உயர் பாதுகாப்பு வலய காணிகள் ஏப்ரலில் விடுவிக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகரன். கட்டண அதிகரிப்பு குறித்து இலங்கை மின்சார சபையின் யோசனைக்கு பல தரப்பினரிடம் எதிர்ப்பு. மாகாண சபை தேர்தலை விரைந்து நடாத்துங்கள் தயான் ஜெயதிலக. நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். மகா சிவராத்திரி இரவில் ஏற்படும் விளக்குகளின் ஒளியுடன் நாம் இதயங்களை ஒன்றிணைத்து நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மென்மேலும் வலுப்படுத்த அனைவரையும் ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். மகா சிவராத்திரி தின வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். இருள் நீங்கி ஞான ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் மிகுந்த பக்தியுடன் மகா சிவராத்திரி தினத்தை இன்று கொண்டாடுகின்றனர். மகா சிவராத்திரி தினம் என்பது உலகெங்கும் உள்ள இந்து பக்தர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய மிக உன்னதமான நாளாக கருதப்படுகிறது. இது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவரின் சங்கமத்தையும் சிவபெருமான் தனது தெய்வீக நடனமான தாண்டவத்தை நிகழ்த்துவதையும் நினைவு கூறும் விதமாக அமைந்துள்ளது. இது உலக மற்றும் வாழ்க்கையின் இருளை வெல்வதை குறிக்கிறது. அனைத்து மனித உறவுகளையும் மதிக்கும் ஒழுக்க நெறியுள்ள மற்றும் கருணையுள்ள சமூகத்தை உருவாக்குவதில் இது போன்ற மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் மிக முக்கியமானவை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அகங்காரத்தை நீக்கி உள்ளங்களில் ஆன்மீக உயிர்ப்பை ஏற்படுத்தும் மகா சிவராத்திரி சமய சடங்குகள் நேர்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு போன்ற உண்மை பண்புகளின்படி வாழ நம்மை நெறிப்படுத்துகின்றன. அண்மைக்கால நிகழ்வுகளை மிக மோசமான இயற்கை பேரழிவுகளின் ஒன்றை எதிர்கொண்ட பின்னர் உறுதியுடனும் திட்டமிடலுடனும் மீண்டெழுந்த அரசியல், பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்துடன் புதிய மறுமலர்ச்சியின் சகாப்தத்தை நோக்கிய நாம் இப்போது பயணிக்கின்றோம். மகா சிவராத்திரி இரவில் ஏற்படும் விளக்குகளின் ஒளியுடன் நாம் இதயங்களை இணைத்து நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மேலும் வலுப்படுத்த எம்முடன் இணையுமாறு அனைவருக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். வெலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள காணிகளில் சில பகுதிகளை ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மக்களுடைய காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் தற்போது பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை காரணமாக வடமாகாணத்தின் மக்களுடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்கான பாதுகாப்பு தரப்பினரிடம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கழிந்த நிலையில் மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் கரிசனை கொண்டுள்ளோம். வெளி வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள தனியார் காணிகள் படிப்படியாக உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாத அளவில் வெளி வடக்கின் சில பகுதிகளை மக்களிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாண விமான நிலையம், காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்தி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக, வடபகுதியின் கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்கு விசேட நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான 13.56% மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான இலங்கை மின்சார சபையின் யோசனைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நிலக்கரி மோசடியால் ஏற்பட்ட நஷ்டத்தை மின்சார கட்டணம் ஊடாக ஈடு செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வருடத்திற்கு 4 முறை மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டணத்தின் சீர்திருத்தத்திற்கு அமைய 2026 ஆண்டின் 1ஆம் காலாண்டிற்காக 11.57% மின்சார கட்டண அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை முன்மொழிந்த போதிலும் அதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதிக்கவில்லை. உரிய காலத்தில் முறையான கட்டண திருத்த யோசனையை சமர்ப்பிக்காமை தொடர்பில் கவனம் செலுத்தி கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாதிருக்க ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. அத்துடன்
2026ஆம் ஆண்டு காலாண்டு கட்டண திருத்தம் யோசனையை பிப்ரவரி 13 முன்னர் சமர்ப்பிக்குமாறு அவர்கள் மின்சார சபைக்கு அறிவித்திருந்தனர். அதற்கமைய 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்காக 13.56% மின்சார கட்டண அதிகரிப்பை கோரி இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் யோசனையொன்றை சமர்ப்பித்துள்ளது. இது எதிர்வரும் ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையான காலப்பகுதியாகும். குறித்த யோசனையை மீளாய்வு செய்த பின்னர் அது குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கோர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் பின்னர் கட்டணத்தை திருத்தம் செய்வது தொடர்பாக தமது தீர்மானத்தை அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட கரிநாள் போராட்டங்கள் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத கோரிக்கைகள் தலை தூக்குவதற்கான அபாயத்தை வெளிப்படுத்தியுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர் கலாநிதி தயான் ஜெயதிலக அறிவித்துள்ளார். கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இடம்பெற்ற இப்போராட்டங்களின் வெளியான சுயநிர்ணய உரிமை கோரும் பதாகைகள் ஏந்தப்பட்டிருந்தமை ஒரு தீவிரமான அரசியல் சமிஞ்சை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் காணப்படும் இத்தகைய தீவிரமான அரசியல் நிலைப்பாடு நாடு மீண்டும் ஒரு பிரிவினைவாத போக்கினை நோக்கி நகர்வதை காண்பிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையை கட்டுப்படுத்துவதற்கு நீண்ட காலமாக முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதே சிறந்த தீர்வாகும் என்று அவர் முன்மொழிந்தார். ஜனநாயக ரீதியான அதிகார பகிர்வு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதன் மூலமே இதற்கமைய தீவிரமான கோரிக்கைகளை தணிக்கை செய்ய முடியும் என்றும் இதற்கான அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி பேதமின்றி ஓரணியில் திரள வேண்டும் என்றும் கலாநிதி ஜயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். நாளை நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். 14 வருடங்களுக்கு பின்னர் இன்று நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்திலேயே அந்த சங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதில் சுமார் 3500 சட்டத்தரணிகள் கலந்து கொண்டதுடன் ஒரு பகுதியினர் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக கூட்டத்தில் இணைந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அக்ரோகொட பகுதியில் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ரஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் பல விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி தற்போது நாட்டில் நிலவும் படுகொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கான யோசனைகளை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர குற்றங்களுடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு போலீஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைப்புகளிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சமூக வலைதளத்துடன் அல்லது அவற்றின் உண்மை என சித்தரிப்பது தொடர்பில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது சங்கம் தமது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊழல் வழக்குகளில் சிக்கி சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் உடல்நிலை குறித்து கவலையளிக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவரை புதிய சிறைக்கு மாற்ற பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ரவால்பிட்டி அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான் கானுக்கு வலது கண்ணில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இரத்த உறைவு காரணமாக இம்ரான் கானுக்கு வலது கண்ணில் 15% பார்வை மட்டுமே உள்ளது. சிறையின் அதிகாரிகள் முறையான சிகிச்சை அளிக்காது அலட்சியத்தால் அவரது 85% பார்வை பறிபோய்விட்டது. இந்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் இம்ரான் கானின் உடல்நிலையை ஆய்வு செய்ய சிறப்பு மருத்துவ குழுவை அமைக்க அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோஷன் நக்வி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இம்ரான் கான் விரைவில் இஸ்லாமாபாத் சிறைக்கு மாற்றப்படுவார் என தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் கூடிய புதிய சிறைச்சாலை கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் 2 மாதங்களில் பணிகள் முடிவடைந்ததும் இம்ரான் கான் அங்கு மாற்றப்படுவார். அவர் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர் என்பதால் தலைநகர் சிறையிலேயே அடைக்கப்படுவார் என்று அவர் கூறினார். இம்ரான் கானுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவரது கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சி பாகிஸ்தான் நாடாளுமன்ற அருகே
உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இம்ரான்கானை உடனடியாக அல்-ஷிபா மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டும், இதுவரை எங்கள் போராட்டம் ஓயாது என அவர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மேலும் வலுப்படுத்த அனைவரையும் ஒன்றிணையுமாறு சிவராத்திரி வாழ்த்துக்கள் செய்தியில் ஜனாதிபதி அழைப்பு. உயர் பாதுகாப்பு வலய காணிகள் ஏப்ரலில் விடுவிக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகரன். கட்டண அதிகரிப்பு குறித்து இலங்கை மின்சார சபையின் யோசனைக்கு பல தரப்பினரிடம் எதிர்ப்பு. மாகாண சபை தேர்தலை விரைந்து நடாத்துங்கள், தயான் ஜெயதிலக. நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.